அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? ஈரானை இஸ்ரேல் ராணுவம் தாக்கியதை தொடர்ந்து ஜிசிசி நாடுகளான சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன், கத்தார், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஆகிய அரபு நாடுகளில் உள்ள ராணுவ தளங்களை ஈரானின் ராணுவம் தாக்குதலை தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக குவைத், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், கத்தார் ஆகிய அரபு நாடுகள் தங்கள் வான்வழியை பாதுகாப்பு காரணமாக தற்காலிகமாக மூடியுள்ளது. ஈரான் ஏவிய மிசைல்களை குவைத்துடைய வான் பாதுகாப்பு அமைப்பு இடைமறித்து விண்ணிலே வெடிக்க செய்துள்ளதாக குவைத் பாதுகாப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. குவைத் மட்டும் இல்லைங்க, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், கத்தார் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய மிசைலை அரபு நாடுகள் இடைமறித்துள்ளதாக ஜிசிசி நாடுகள் தெரிவித்துள்ளது. ஈரானை தொற்றால் அதன் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் என ஏற்கனவே ஈரானின் சுப்ரீம் லீடர் தெரிவித்திருந்த நிலையில் அதனை நிரூபிக்கும் விதமாக இப்ப 4 ஜிசிசி நாடுகளில் தாக்குதலை நடத்தியுள்ளது ஈரான் ராணுவம். கத்தாரில் உள்ள அல் உதைத் அமெரிக்க ராணுவ தளம், இரண்டாவது பார்த்தீங்கன்னா குவைத்தில் உள்ள அல் சலாம் ராணுவ தளம், மூன்றாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் உள்ள அல் தஃப்ரா ராணுவ தளம், நான்காவது பஹ்ரைனில் உள்ள US 5th ஃபிளைட் ராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் ராணுவ தாக்குதலை நடத்தியுள்ளது. ஜிசிசி நாடுகளின் மீது தொடுத்த பதிலடிக்கு சவுதி அரேபியா ஈரானுக்கு எதிராக கடும் கண்டனத்தையும் தற்போது பதிவு செய்துள்ளது. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ தகவலின்படி ஈரானின் மிசைல் தாக்குதலால் ஒருவர் உயிர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இப்போ குவைத், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், கத்தார் ஆகிய அரபு நாடுகள் தங்கள் விமான நிலையத்தை தற்காலிகமாக மூடியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் தூண்டுதலால் இஸ்ரேல் ராணுவம் பார்த்தீங்கன்னா ஈரானை தாக்கியது. இப்போ ஈரான் பதிலடிக்கு 4 ஜிசிசி நாடுகளை அட்டாக் பண்ணியிருக்கு. இப்போ இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு பிரச்சனை இல்லை, இப்போ வளைகுடா பிரச்சனையாக மாறியுள்ளது. பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. விரைவில் இந்த வளைகுடா சண்டை முடிவுக்கு வர பிரார்த்தனை செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.